பார்த்தீங்கன்னா இந்த 10+2 எழுதியிருக்கிறவங்க இந்த குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸ் நிறைய அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க. இவ்வளவு பேருக்கும் புதனுடைய அருமை, புதனுடைய வலிமை, புதனுடைய பெருமை, மிதுனம் கன்னியோட புதன் தொடர்பு கொள்வது, ஆயில்யம் கேட்டை ரேவதியோட அதிக நட்சத்திரங்கள் தொடர்பு கொண்டதுனால தான் நாம் இவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணி வந்து இந்த ஜோதிடத்துக்காக நம்ம பேசுவோம். 6ஆம் பாவம் 10ஆம் பாவம் இது எல்லாமே திரிகோண அமைப்பில் இருக்கும். சரிங்களா? இந்த 2ஆம் பாவத்துடனும் 6ஆம் பாவத்துடனும் 10ஆம் பாவத்துடனும் நான் இப்போ 9 கிரகங்களை நான் தொடர்பு படுத்தி சொல்கிறேன். இந்த கிரகங்களுடைய அமைப்பு இருந்தால் இந்த கிரகங்களுடைய காரக தொழில் ரீதியாக தான் உங்களுடைய குழந்தைங்களுக்கு வருமானம் வரும். அப்போ நீங்கள் அது சம்மந்தப்பட்ட படிப்பை டெஃபினட்டாக எடுத்துக்கலாம். இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே 2ஆம் இடத்தோட புதன் நிச்சயமாக தொடர்பு பெற்றிருக்கும். இல்லாட்டி நம்ம வந்து ஜோதிடத்தில் பணம் சம்பாதிக்க முடியாது. இதுவே ஒரு உதாரணமாக நம்ம சொல்லி ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு 2, 6, 10 இந்த 3 இடங்களில் சூரியன் இருந்தால், தலைமை கிரகம் இல்லைங்களா, இந்த சூரியன் இருந்தால் நல்லா பார்த்துங்க, தந்தையுடைய தொழில் அப்பா என்ன செய்கிறாரோ அந்த தொழில் அமையும். திருச்சி மேட்டுப்பாளையத்தில் வந்துள்ள ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை ஒரு சிறு உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஐயா வாங்கய்யா. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் காலையில் ஃபுல்லாக சாப்பிட்டு வந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா கைத்தட்டல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நிறைய சாப்பிட்டவங்க நிறைய கைத்தட்டுங்க, கொஞ்சமாக சாப்பிட்டவங்க கொஞ்சமாக கைத்தட்டுங்க, நிறைய தண்ணி குடித்தவங்களும் நிறைய கைத்தட்டுங்க. ஓகே. அதாவது ஒரு வீடு அப்படின்னா கண்டிப்பாக அயன் இல்லாமல் இருக்காது, இரும்பு இல்லாமல் இருக்காது. ஒரு மாநாடு அப்படின்னா நம்ம இரும்பாலை விஜயன் ஐயா இல்லாமல் இருக்காது. ஒரு மீட்டிங் கருத்தரங்கம் திருச்சியில் ஆரம்பித்து சேலம் வரைக்கும் எல்லாமே அவருடைய கண்ட்ரோலில் தான் இப்போ இருக்குது. ஐயன்னா இரும்பு. ஓகே. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். என்னுடைய பேர் ரவிச்சந்திரன், திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த 10+2 எழுதியிருக்கிறவங்க இந்த குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸ் நிறைய அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க. சரி, என்னுடைய குழந்தை வந்து என்ன படிப்பு படிக்கும், என்ன கோர்ஸ் எடுக்கலாம், அது வந்து உங்களுடைய லைஃபுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கணும் சார், எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. எங்களுக்கெல்லாம் எங்கள் வயசில் இப்படி சொல்கிறதுக்கு யாருமே இல்லாதனால தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. இது நம்மகிட்ட ஒருத்தங்கிட்டையும் உங்ககிட்டையும் சரி வரவங்க ஒரு சிங்கிள் பர்சன் உங்ககிட்ட வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் அந்த தொழில் இதை சொல்லிடுவீங்க. ஆனால் இது ஒரு பெரிய விஷயமாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதை ஒரு சமூக வலைதளத்தில் நம்ம ஒரு வீடியோவாக போடும்போது பார்த்திங்கன்னா அது எல்லாருக்கும் பயனுள்ள அமைப்பாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக இந்த என்ன படிக்கலாம் அது சம்மந்தப்பட்ட ஒரு டாபிக் தான் இப்போ நம்ம வந்து பேச போகிறோம். மொத்தத்தில் 9 கிரகங்கள் இருக்குது, 27 நட்சத்திரங்கள் இருக்குது, 12 ராசிகள் இருக்குது. இதற்குள்ளார தான் எல்லா மனிதர்களுடைய தொழிலும் அடங்கியிருக்கும். இப்போது இந்த அரங்கத்தில் இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்கோம்னா இவ்வளவு பேருக்கும் புதனுடைய அருமை, புதனுடைய வலிமை, புதனுடைய பெருமை, மிதுனம் கன்னியோட புதன் தொடர்பு கொள்வது, ஆயில்யம் கேட்டை ரேவதியோட அதிக நட்சத்திரங்கள் தொடர்பு கொண்டதுனால தான் நாம் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து இந்த ஜோதிடத்துக்காக நம்ம பேசுகிறோம். இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு தொழில்கள் இருக்கும் இல்லைங்களா? சரி, நல்லா கவனிச்சுங்க. உங்களுடைய குழந்தைங்களுக்கு முதல்ல தொழில் நல்லா அமையணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 விஷயம் அடிப்படையாக நான் சொல்கிறேன். முதல்ல உங்கள் குழந்தைங்களுடைய ஜாதகத்தில் லக்னமும் லக்னாதிபதியும் நல்லா இருக்கணும். இந்த நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன டெஃபினேஷன்னு நீங்கள் ஜோதிடர்களை தான் கேட்டுக்கணும். ஓகேங்களா? லக்னமும் லக்னாதிபதியும் சிறப்பான இடத்துல இருக்கணும். வரக்கூடிய தசைகள் இப்போ +2 எழுதியிருக்காங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய தசைகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யோகாதிபதிகளுடைய திசைகளாகவும் ராஜ யோகாதிபதிகளுடைய திசையாகவும் இருக்கணும். ஒருவேளை 3, 6, 8, 12 இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தின் தசா புத்தியாக இருந்தாலும் கட்டாயம் நன்மை தரும். ஏன்னா அந்த கிரகம் எங்கே இருந்தால் யோகம்னு நம்ம மூல நூல்களை ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 5, 9ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் மட்டும் அது 100% யோகம் செய்யும் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் 3, 6, 8, 10 இந்த மாதிரி 12ஆம் இடம் 10 விட்டுருங்க, 3, 6, 12 இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களும் மிகப்பெரிய அளவில் யோகம் செஞ்சுருக்குது.
அதனால உங்களுடைய ஜாதகத்துல, உங்க குழந்தைங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகம் அதிகமாக வலிமை பெற்று இருக்கிறது, அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் திக்பலம் அந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்கணும். நட்சத்திரம் கொடுத்த கிரகம் அதுவும் வலிமையாக இருக்கணும். தசாநாதனுக்கு நட்சத்திரம் கொடுத்த கிரகமும் வீடு கொடுத்த கிரகமும் 6, 8ஆக இருக்கக்கூடாது. இது அடிப்படை. ஒரு சினிமாவில் எடுத்தோடனே சென்சார் போர்டுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு சீன் வரும் பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் சீனில் தான் மொத்த படத்தோட கதையும் இருக்கும். அந்த மாதிரி இது சரி. உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய அமைப்பு 2ஆம் பாவம், 6ஆம் பாவம், 10ஆம் பாவம். இது எல்லாமே திரிகோண அமைப்பில் இருக்கும். சரிங்களா? இந்த 2ஆம் பாவத்துடனும் 6ஆம் பாவத்துடனும் 10ஆம் பாவத்துடனும் நான் இப்போ 9 கிரகங்களை நான் தொடர்பு படுத்தி சொல்கிறேன். இந்த கிரகங்களுடைய அமைப்பு இருந்தால் இந்த கிரகங்களுடைய காரக தொழில் ரீதியாக தான் உங்களுடைய குழந்தைங்களுக்கு வருமானம் வரும். அப்போ நீங்கள் அது சம்மந்தப்பட்ட படிப்பை டெஃபினட்டாக எடுத்துக்கலாம். இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே 2ஆம் இடத்தோட புதன் நிச்சயமாக தொடர்பு பெற்றிருக்கும். இல்லாட்டி நம்ம ஜோதிடத்தில் பணம் சம்பாதிக்க முடியாது. இதுவே ஒரு உதாரணமாக நம்ம சொல்லி ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு 2, 6, 10 இந்த 3 இடங்கள்ல சூரியன் இருந்தால், தலைமை கிரகம் இல்லைங்களா, இந்த சூரியன் இருந்தால் நல்லா பார்த்துங்க, தந்தையுடைய தொழில், அப்பா என்ன செய்யறாரோ அந்த தொழில் அமையும். மாவட்ட தொழில், ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு தொழில் இருக்கு, ஒரு ஏரியாவுக்கும் ஒரு தொழில் இருக்கு, புரியுதுங்களா? அந்த தொழில் அமையும். இந்த 2 ஃபர்ஸ்ட் எடுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது அரசு வேலை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் நிறைய கேட்டகரி இருக்கு. அது சம்பந்தப்பட்ட படிப்புகள் பூரா வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க்ல ஒரு நிறுவனத்தில் மேனேஜர் போஸ்ட்ல ஒர்க் பண்றது, மேனேஜர், டிஜிஎம், ஜெனரல் மேனேஜர், இந்த மாதிரி ஒரு ஹையர் அத்தாரிட்டி இருக்கிறதுல அந்த சூரியன் 10ஆம் இடத்தோட 2ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு அர்த்தம். அதன் பிறகு பாதுகாப்புத்துறை, காவல்துறையில் உயர் போஸ்டிங், இந்த டிஜிபி லெவல், நம்ம இந்த எஸ்பி லெவல்லாம் கூட வேண்டாம், டிஜிபி லெவல், ஏன்னா பெரிய போஸ்ட் இல்லைங்களா. இந்த மாதிரி அமைப்புக்கு சூரியனுடைய தயவு நிச்சயம் வேண்டும். இந்த அமைப்பில் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு ஹையர் பொசிஷனுக்கு நீங்கள் உங்களுடைய குழந்தைங்க கட்டாயம் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டராக இருப்பாங்க. டாக்டருக்குரிய கிரகம் மருத்துவத்துக்குரிய கிரகம் செவ்வாய் தான். ஆனால் எந்த நிலையிலையும் ஒரு கிரகம் மட்டுமே ஜோதிடத்தில் ஒரு விஷயத்தை முடிவு செய்யாது. அதுக்கு சப்போர்ட்டான கிரகங்கள் வேணும். சூரியன், செவ்வாய், குரு 3 பேர் சேர்ந்தவங்க நம்பர் 1 சர்ஜன். செவ்வாய் சனியுடன் சூரியன் சேர்ந்தாலும் அவங்களும் நம்பர் 1 சர்ஜன். இதெல்லாம் 25 வருடத்துக்கு முன்பே துறையூரில் ஒரு புகழ்பெற்ற மருத்துவர், அவர் இப்போ இல்லை, அவர் ஜாதகத்தில் பார்த்துருக்கேன், செவ்வாய் சனி இணைஞ்சு சூரியனோட இருக்கும், குருவின் பார்வையில் இருக்கும். அவரை பேரை இது வரைக்கும் யாராலையும் சம்பாதிக்க முடியல. அந்த அளவு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ஜன் அவர். மருத்துவத்தில் இதயம் சம்பந்தப்பட்ட டாக்டராக இருப்பாங்க. மருத்துவத்தில் நிறைய பிரிவு இருக்கு, அதில் ஹார்ட் சம்பந்தப்பட்ட டாக்டராக இருப்பாங்க. தலைமைத்துவம், செல்வாக்கு, இதுக்கெல்லாம் சூரியன் தான் அதிபதி. 2, 6, 10ஆம் இடத்தோட உங்களுடைய குழந்தைங்களோட ஜாதகத்தில் சூரியன் தொடர்பு கொண்டால் இந்த தொழிலுக்கு அனுப்பி வைங்க. சூரியன்னா லைட்டு, வெளிச்சம், சரிங்களா? அதையும் நீங்க ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். சரி, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சந்திரன். இந்த சந்திரன் உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன தொழில்களை தருவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சந்திரனா சேவை, நர்சிங், மருத்துவ உதவி. இந்த 108லலாம் ஒரு லேடி பக்கத்தில் இருப்பாங்க, ஒரு பெண் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மருத்துவ உதவி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல், உணவகம், காய்கறி கடை, தண்ணீர் பாட்டில், மோர், தயிர், தயிர் இருக்கக்கூடாது, பால் மட்டும், பால், இதெல்லாமே சந்திரனுடைய தொழில்களில் வரும். கப்பலில் வேலை செய்கிறது, நீர் சம்பந்தப்பட்ட வாட்டர் அனாலிசிஸ் இருக்கு, இந்த ஆர்வ பிளான்ட்லாம் வேலை செய்கிறவங்க பார்த்தீங்களா, அந்த அமைப்பு எல்லாமே இதில் நல்ல ஒரு அமைப்புக்கு வரும். மென்மையாக செய்யக்கூடிய தொழிலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. பொதுவாக சந்திரனுடைய தொழில்கள் பூரா சாப்பிடக்கூடிய தொழில்கள் தான். இதை மெயினாக ஒரு விஷயம், தண்ணீரையும் அதில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். முடிஞ்சதுங்களா? சரி. அதன் பிறகு நம்மளுடைய வீர தீரமான செவ்வாய். செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்தில் 2, 6, 10 இந்த 3 இடத்தோட தொடர்பு கொண்டு, சார் நான் சொல்கிற கிரகங்கள் இயல்பாக இருக்கணும்,
செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிருச்சுங்க சார், சனியோட சேர்ந்துருச்சுங்க சார், இன்னொரு கிரகம் வந்து அங்கே சேர்ந்துருக்கு, ராகுவோட சேர்ந்துருச்சுங்க சார், அவங்களுக்கு கிடையாது. நான் சொல்றது பிளாங்கா அந்த கிரகம் மட்டும் இருக்கும்போது என்ன பலனோ அதை மட்டும். செவ்வாய் வந்து சார் தைரியம், போராடக்கூடிய ஒரு ஆற்றல் இதை வந்து கண்டிப்பாக தரும். இவருடைய தொழில்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சர்வீசஸ் பூரா செவ்வாய், அதுவும் காக்கி கலர். போலீஸ், இராணுவம், மருத்துவம், இன்ஜினியரிங், பொறியியல், விளையாட்டு, அதிகாரம், நெருப்பு, கட்டிடம், இதெல்லாம் செவ்வாயுடைய அமைப்பு. நல்லா புரிஞ்சுங்க, இது எல்லாமே செவ்வாயுடைய அமைப்பில் வரும். அதே மாதிரி ஃபயர் ஸ்டேஷன், தீயணைப்புத்துறை, அவங்களும் செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் தான் வருவாங்க. சரி, மற்றவர்களால் செய்ய முடியாத ஒரு வேலையை ஒரு டவரில் ஏறி கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய 50 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு டவரில் ஏறி வேலை செய்கிறோம்னா அதுக்கு அசாத்திய துணிச்சல் வேணும். அந்த துணிச்சலை தரக்கூடிய கிரகம் 2, 1 செவ்வாய். ஓகேங்களா? அப்போ அந்த செவ்வாயின் தொழில்கள் வந்து மற்றவர்களால் முடியாத எந்த ஒரு வேலையும் செய்யும். குறிப்பாக மின்சாரம், இந்த தமிழ்நாடு அரசு மின்சார வாரியம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய அமைப்புகள் பூரா செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா புதனுடைய தொழில்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புதனுடைய தொழில்கள் அறிவு சார்ந்தது, சாஃப்டான தொழில், எழுத்து, பிரிண்டிங் பிரஸ், கணிதம், ஜோதிடம், விஞ்ஞானம், வியாபாரம், ஆசிரியர். சார் நல்லா புரிஞ்சுங்க, குரு தான் ஆசிரியர், சுக்கிரனும் ஆசிரியர். நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா விளக்கணும்னா அங்கேயும் தலைவர் புதனுடைய அருள் வேணும். குரு பாடம் நடத்துறவர், சுக்கிரனும் பாடம் நடத்துறவர். ஆனா புதன் மட்டும்தான் எல்லாருக்கும் எளிமையா புரியுற மாதிரி பாடம் நடத்துறவர். அது ஒரு பாடம் நடத்துற மாதிரியே தெரியாது. நம்ம வந்து பள்ளி கல்லூரியில் படிச்சிருப்போம் சார், இந்த ஆசிரியர் வகுப்பு அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா. அப்படி பண்ண அத்தனை பேருடைய ஜாதகத்திலையும் நான் பின்னாடி ஆய்வு செஞ்சு பார்த்தேன், புதன் 2, 6, 10ஆம் இடத்தோட நிச்சயமாக தொடர்புல இருக்குது. அதனால தான் அவங்க வந்து சாஃப்டா, மென்மையா, காமெடியா, நகைச்சுவையா அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்திரிகை, எழுத்தாளர், கணக்கு, சிஏ, ஆடிட்டர், புத்திசாலித்தனமாக பேசக்கூடிய அமைப்பு. மறைந்த பத்திரிகையாளர் அவரை மாதிரி பத்திரிகை துறையில ஒரு உயர்ந்த ஒரு சிந்தனை உள்ளவர் யாரும் கிடையாது. அவர் கன்னி இலக்கணம் தான். அவர் பேசுற அந்த பேச்சை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும், யதார்த்தமா. அவர் சினிமாவில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சீன்ல நல்ல நடிச்ச அந்த சீனை மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ட்ராக் அவரே தான் எழுதிட்டு வருவார். சரிங்களா? ஒரு படத்துல வந்து கையை பிடிப்பார், உடனே ஒரு அடுத்த சீன் சொல்லுவார், ஐயோ கை போய்விட்டதுன்னா அந்த எலெக்ஷன்ல கை அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த அளவு ஒரு அசாத்திய துணிச்சல், புத்திசாலித்தனம் இருக்கக்கூடிய கிரகம் புதன். அதன் பிறகு குரு பகவான், முழு சுபகிரகம். இவர்களுடைய தொழில் ஆசிரியர், அதுலேயும் பேராசிரியர், விரிவுரையாளர், ஜட்ஜு, வழக்கறிஞர், ஆலோசகர், வங்கித்துறை, நிதித்துறை, நீதித்துறை, மஞ்சள் நிறம் சார்ந்த பொருள், பணத்தோட தொடர்பு கொண்ட ஒரு விஷயம் பூரா குரு பகவான் கிட்ட இருக்கு. மந்திரம் ஊதுறது, மற்றவர்களுக்கு வந்து ஆலோசனை போதிக்கிறது, நல்லபடியா வாழுங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே மெயினா பத்திரப்பதிவு, அதுவும் குருகிட்டையும் புதன்கிட்டையும் கலந்து தான் இருக்கு. இந்த ரெண்டுமே மிகப்பெரிய ஒரு அமைப்பாக பார்க்குது. ஞானம், உயர்ந்த சிந்தனை, இதெல்லாம் குரு பகவான் கிட்ட இருக்கும். அப்போ குரு பகவானுடைய தொழில்கள் உங்களுடைய ஜாதகத்தில் 2, 10 இருந்தால் இந்த மாதிரி அமைப்பை பார்த்துங்க. அதன் பிறகு சுக்கிரனுடைய தொழில்கள் பூரா கலைகள் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். சினிமா, மீடியா, ஃபேஷன் டிசைனர், இன்டீரியர் டிசைனர், ஹோட்டல், லக்ஸுரி துறை, அழகு உணர்வு, காதல், வசதி, விருப்பம், பெண்கள் சார்ந்த அத்தனையும் சுக்கிரன். ஒரே வரியில் முடிச்சாச்சு. ஒருத்தர் வந்து இந்த டெக்ஸ்டைல் டிசைனர் நான் வந்து படிப்பேன்னு கேட்டிங்க அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் ராகு சுக்கிரனும் நல்லா இருக்கணும். இப்படி ஒரு தொழிலுக்கும் இன்னொரு கிரகமும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா சுக்கிரனுடைய தொழிலுக்கு நீங்கள் தயார் பண்ணிக்கங்க. அதன் பிறகு சனி பகவானுடைய அமைப்பு. சனி பகவானுடைய தொழில்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்சாலையில் வேலை பார்க்கறது, விவசாயம், கட்டுமான தொழில், மெக்கானிக், குணம், பொறுமை, உழைப்பு, தாமதமான வெற்றி, பெட்ரோல் பங்கு வச்சு நடத்துறது, கிரஷர் வச்சு நடத்துறது, இந்த ஃபெனாயில் கம்பெனி வச்சு நடத்துறது, சாப்பிடக்கூடாத உணவுப் பொருட்கள், திரவ பொருட்கள் பூரா பயன்படுத்துறது, இதெல்லாமே சனி பகவானுடைய அமைப்பு. சரிங்களா? மெயினாக
சனி 2 6 10ஆம் இடத்தோட இருந்தா கட்டாயம் விஏஓ போஸ்ட் கிடைக்கும். நீங்க துணிச்சலா எழுதலாம். தைரியமா நீங்க டிஎன்பிஎஸ்சி படிக்க வைங்க. விஏஓ போஸ்டுக்கான நல்ல அமைப்பு சனி பகவான் கிட்ட தான் இருக்கு. ஓகேங்களா? சரி. அதன் பிறகு பாத்தீங்கன்னா ராகு பகவான். ராகு பகவான் வந்து சார் நீங்க நான் முதல்லயே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த கிரகத்தினுடைய தொழில்களை ஃபர்ஸ்ட் பேஸ் பண்ணிக்கங்க. அப்புறம் இப்ப நான் சொல்றதை எடுத்துக்கங்க. ராகுடைய தொழில் ஐடி சாஃப்ட்வேர், இது புதனுக்கும் வரும் ராகுக்கும் வரும். ஐடி ஃபீல்டு வந்து புதனுக்கும் வரும் ராகுக்கும் வரும். வெளிநாட்டு வேலை, சினிமா, டிஜிட்டல் வீடியோ, ஆராய்ச்சி, ரகசியத்துறை, புதுமையா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை விரும்புறது, ஆசைப்படுறது, திடீர்னு உயர்வு ஏற்படுறது, இந்த மாதிரி கேமரா, யூடியூப், சமூக வலைதளம், இதுக்கெல்லாம் புதன் ராகுவுடைய கனெக்டிங் வேணும். ஒருத்தங்க விஷுவல் கம்யூனிகேஷன் நான் படிக்கணுமான்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களுடைய ஜாதகத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் புதனும் ராகுவும் 2 6 10ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டிருக்கும். ஒரு புகழ்பெற்ற நடிகர் விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சார். ஆனால் அவருக்கு 2 6 10ஆம் இடத்தோட ராகும் தொடர்பு இல்லை, நம்மளுடைய புதனும் தொடர்பு இல்லை. அவர் விஷுவல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கே வரல. ஆனால் சினிமாவில் நடிக்கிறார். சினிமாவில் நடிக்கும்னா ராகு, சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகத்தினுடைய இணைவு வேணும். ஓகேங்களா? அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கேது கடைசியா. கேதுவுடைய தொழில்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் சொல்கிறேன், கேது எந்த வீட்டில் அமர்ந்திருக்கோ அந்த வீட்டினுடைய அதிபதியை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா யோகா, தியானம், ஜோதிடம், ஆராய்ச்சி, மருத்துவம், இன்ஜெக்ஷன் ஊசி போடுறது, ஆன்மீகம், தனிமையாக ஒரு ஹாஸ்டல் வச்சு நடத்துறது, ஹாஸ்டல்னு சொல்ல முடியாது, ஒரு ஆசிரமம் வச்சு நடத்துறது, நம்ம யாருன்னு உணரக்கூடிய அந்த விஷயம், ஆன்மீகத்தில் நம்ம தொண்டாற்றுறது. சரிங்களா? இப்போ நிறைய ஆன்மீக இயக்கங்கள்லாம் இருக்குது. அதன் மூலம் தன்னை இணைத்து கொண்டு அதில் பயணம் செஞ்சு அதன் மூலியமாக பொருளாதாரத்தில் ஒரு உயர்வை அடையக்கூடிய அமைப்பு கேது தருவார். ஆனால் இந்த கேதுவால் வரக்கூடிய பணம் ஒருபோதும் உங்களுடைய பேங்க் லாக்கரை நிரப்பாது, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பீரோவை நிரப்பாது. வரவுக்கும் செலவுக்கும் நீங்கள் அதை எடுத்து கொடுத்துருவீங்க. மற்ற எல்லா கிரகங்களுடைய காரகத்துவம் தொழில் செஞ்சு அதன் மூலியம் வரக்கூடிய பணத்தை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வரலாம். ஆனால் கேதுவின் பணம் மட்டும் வீட்டுக்கு கொண்டு வர முடியாது. ஒரு 1000 ரூபா சம்பாரிச்சிங்கன்னா வர வழியிலேயே அந்த 1000 ரூபா செலவாயிடும் அப்படின்னு சொல்லி எல்லா பெற்றோர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் நீங்கள் இந்த அமைப்பை பார்த்துக்குங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்கள் பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடர்களிடம் சென்று ஆலோசனை பெற்று உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை நல்ல வளமாக இருக்க நீங்களே உதவி புரிய வேண்டும் என்று கூறி, என்னதான் கிரகங்கள் இருந்தாலும் முயற்சி திருவனையாக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த முயற்சி செஞ்சு உங்களுடைய குழந்தைங்களுடைய வெற்றிக்கு என்னாலான ஒரு சிறிய பங்களிப்பு கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த மீட்டிங்கில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான முறையில் தன்னுடைய கருத்துக்களை சொன்ன திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு திரு மணிகண்டன் ஐயா அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்கள்.